சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாட்டி, அந்த பேப்பரை கொடுங்க, நாங்க பட்டு செய்யணும். தமிழ், அதான் நம்ம கிட்ட உள்ள பேப்பர் இருக்கு, இதுல செஞ்சுக்கலாம், வா. உமையாள், அது இப்ப என்ன சொல்ல போறீங்க? எவ்வளவு கேவலமா எழுதிருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல? என் பிள்ளை தேவையில்லாத பழியை ஏத்துக்கிட்டு உன்னை காப்பாத்த போய் எவ்வளவு அசிங்கப்படுறான்னு. உன்னாலதான் எங்க வாழ்க்கையே நாசமா போச்சு. ஐயோ, நாங்க பாட்டுக்கு நல்லா இருந்தோம். நீ வந்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பாதான் நடக்குது. ஒரு கேஸ்ல இருந்து அவனை காப்பாத்துறேன்னு சொல்லி அவன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு இப்போ மொத்தமா அவன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட. அவன் கலெக்டரா மரியாதையா ஒரு மாவட்டத்தையே கட்டி ஆண்டவன். எவனோ ஒருத்தன் வந்து என் மகளை கொன்னு அவன் மேல அந்த பழிய போட்டு அவன் வாழ்க்கையே நாசமாக்குனான். அதுல இருந்து காப்பாத்த வர்ற மாதிரி நீ வந்து இப்ப நீயும் அதே வேலையை தான் செஞ்சிருக்க. இதுக்கு நீ அவன் வாழ்க்கையில வராமலேயே இருந்திருந்தா அவனே எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருப்பான். அவனை காப்பாத்திட்டு இப்ப நீயே ஏன் அவனை கஷ்டப்படுத்துற? இந்த லட்சணத்துல உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு வேற கேக்குறீங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் அவன் என்னென்னலாம் சித்திரவதை அனுபவிக்கணுமோ தெரியலையே. ஐயோ, அப்படி பேசாதீங்க உமையாள். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சுந்தரி மாப்பிளைய வெளியில கொண்டு வரதுக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கா. எதுக்கு போராடணும்? இல்ல எதுக்கு போராடணும்னு கேக்குறேன். அவனை எதுக்கு உள்ள வைப்பானே, அப்புறம் எதுக்கு வெளியே கொண்டு வர போராடணும்? இல்ல உமையாள், சுந்தரி வெளியில இருந்தா தானே பிரச்சனையை சரி பண்ண முடியும். மாப்பிள்ளையா தானே இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஆமா, அவனாதான் இந்த முடிவு எடுத்தான். எங்களை பத்தி கூட யோசிக்காம உங்க பேத்தி உங்க குடும்பம் தான் முக்கியம்னு அவனா ஒரு முடிவு எடுத்துட்டு இப்ப கஷ்டப்படுறான். அவரு மட்டும் இல்ல உமையாள், சுந்தரியும் தான் கஷ்டப்படுற, நாங்களும் தான் கஷ்டப்படுறோம். உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? உங்களுக்கு தான் உங்க பேத்தி உங்க கூட சந்தோஷமா வீட்டுல இருக்காளே. பேத்தி சொந்தம் பந்தோன்னு எல்லாரும் ஒன்னாதானே இருக்கீங்க. ஏன் புள்ளதானே எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு ஜெயில கஷ்டப்படுறா. எல்லாம் எங்க தலையெழுத்து. யார் யாருக்காகவோ நாங்க கஷ்டப்படணும்னு எங்க தலையில எழுதி இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எப்பவுமே வெற்றிக்கு இதுதான் பொழப்பா போச்சு. அன்னைக்கு எவனோ நாசமா போனவனால என் பிள்ளை ஜெயிலுக்கு போனா, இன்னைக்கு உங்க பேத்திக்காக உள்ள போய் கஷ்டப்படுறான். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி என்னையும் என் பேரனையும் தனியா தவிக்க விட்டுட்டு எதையும் யோசிக்காம இப்படி யாருக்காகவோ உள்ள போய் உக்காந்துகிட்டு இப்படி வாழ்க்கையை கெடுத்துக்கிறானே என் புள்ள. நான் என்ன பண்ணுவேன்? வெற்றி, நான் என்னையா பண்ணுவேன்? உமையாள், வேண்டாம், நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க பேத்தி பண்றதெல்லாம் கரெக்ட், நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு. என் புள்ளதான் தப்பு பண்ணிட்டான். எங்களை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. அம்மா, ஐயோ. சுந்தரி, நீ எங்க போற? செல்லப்பாவுக்கு கால் பண்ண போறேன். என்ன ஏதுன்னு தெரிஞ்சாதானே அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு, அவங்கள கொஞ்சம் தனியா விட, நான் பாத்துக்கிறேன். அவனுங்களை எங்கேயுமே காணுமே. மேடம் வேற கூப்பிடுறாங்க.
இப்ப என்னையா சொல்றது? அவனுங்களை மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னா மேடம் வேற திட்டுவாங்க. சார் திட்டினாலும் பரவாயில்ல, என்ன நடந்துச்சுன்னு மேடம் கிட்ட சொல்லிடுங்க. அப்பதான் மேடம் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க. அதுவும் சரிதான். டிரைவர் சார், வண்டி கொஞ்சம் ஓரம் பண்ணி பாட்டுங்க. சரிங்க சார். ஹலோ மேடம். என்ன சார், அந்த நடராஜன் வந்தானா? நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா? அது வந்து மேடம், என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பீங்க? சாரி மேடம், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், எங்க போனானே தெரியல மேடம். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே. சரி, அந்த டாக்டர் யாரு? யாருன்னு தெரியல மேடம். சிசிடிவில ஃபேஸ் தெரியாத அளவுக்கு மூவ் பண்ணி போயிருக்கா மேடம். கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல. என்ன சார், அலர்ட்டா இருக்கணும்ல. வெளியில இருந்து யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அத கூட கவனிக்காம விட்டுட்டீங்க. சாரி மேடம், அலர்ட்டா தான் மேடம் இருந்தோம். மிஸ் ஆயிட்டான். ஆனா ஆள் யாருன்னு பாத்துட்டேன் மேடம். எப்படியும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் மேடம். டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தேவையான ஃபோர்ஸை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. ஓகே மேடம். பி அலர்ட். எஸ் மேடம். வண்டி எடுங்க. சரிங்க சார். சார், நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது சார். அந்த குரூப் சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாராவது மாட்டினாங்களா? இல்ல சார், அதுலயும் அந்த குரூப்ல சம்பந்தப்பட்ட முக்கியமான அக்யூஸ்ட்ல 2 பேரும் ஒரு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? யார் இறந்தது? கபூர், அபின்னு 2 பேரு. அந்த கபூர் தான் அந்த குரூப்புக்கே ஹெட்னு நினைக்கிறதா சுந்தரி சொன்னாலே. அந்த கபூரே இறந்துட்டானா என்ன அர்த்தம்? இல்ல சார், அந்த ஆக்சிடென்ட் ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. கபூரோட பெரிய ஆள் ஒருத்தன் இருக்கணும், அவன் தான் கபூரையும் அபியையும் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு மேடம் நினைக்கிறாங்க.